உங்கள் விஜய். கதை சொல்றதுக்கு நம்ம ராம மிஞ்சி இந்த ஸ்கூல்ல யாருமே இல்ல தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி, கடவுள் கதைய சொல்லுவான். இப்ப வந்து ஒரு எலி கதைய ஆரம்பிச்சிருக்கான். எலி கதையா? ஆமா, இவன் டெய்லி அனிமல் பிளானட் பாப்பான் போல இருக்கு. இல்லனா டிஸ்னி சேனல் கூட பார்க்கலாம்ல. அவன் அப்படி இல்லடி, அதுக்கும் மேல அவனுக்கு ராம் பிளானட்னே பேர் வைக்கலாம். ஆமா ஆமா, அவன் கூட பிள்ளையார் எப்பவுமே இருக்கிறாருன்னு பொய் சொல்லிட்டு இருக்கான். ராம், ராம், என்னடா ஒண்ணுமே பேசாம வந்துட்டேன்? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் நீயே பேசிட்டியே. உன்னை நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீ என் ஃப்ரெண்டு தான்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி சொல்லிட்டு நீ அவங்க முன்னாடி என்ன ஒரு கோமாளி ஆக்கிட்டியே. டேய், அது நான் சும்மா விளையாட்டுக்கு. உனக்கு அதெல்லாம் ஒரு விளையாட்டு. ஆனா நீ என்ன மட்டம் தட்டும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுமா? சாரிடா, அது வந்து ஐயோ எலி. எங்க? எலி எலி, ஐயோ எலி, ஐயோ எலி, ஐயோ ஐயோ பாருங்க எலி எலி எலி. நீங்களா? எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? இது நான் படிக்கிற ஸ்கூல். இங்க விளையாட கூடாது. அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? எனக்கு பால் வேணும். எனக்கு தேவையான பால் தரேன்னு நேத்து நீ சொன்னல்ல, அத நம்பி தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். இங்க பாருங்க, இது ஸ்கூல். இங்க நான் உங்களுக்கு எப்படி பால் அரேஞ்ச் பண்ணுவேன்? அப்படினா உன் வீட்ல கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அது நான் சொல்லு, வீட்லயே ஏன் கொடுக்கல? உங்களுக்கு தான் பாக்கெட் பால் பிடிக்காதே. எங்க வீட்ல தினமும் பாக்கெட் பால் தான் வாங்குவோம். அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு நல்ல சுத்தமான பசும்பால் தரேன்னு நீ தானே சொன்ன. சொன்னபடி நீ எனக்கு பசும்பால் தர போறியா இல்லையா? ஐயோ, இப்படி டென்ஷன் பண்ணா நான் என்ன செய்வேன்? என் கையில காசு இல்ல. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு வேண்டியதை கொடுத்து போறியா இல்லையா? ஏய், எங்க இருக்குன்னு பாருடா. பாஸ், எலி ஓடிடுச்சு பாஸ். அது போய் அடிடா. அடிடா. எலி ஓடிடுது பாஸ். அது அங்க ஏறுது பாருங்க. அடியாத. ஐயோ பாஸ், அது மிஸ் ஆயிடுச்சு. அடிடா. அடிடா. அச்சச்சோ பாஸ், என்னாச்சு பாஸ்? டேய், பாத்து அடிக்கலாம்ல. நீங்க எதுக்கு அங்க கால வச்சீங்க பாஸ்? டேய் மொட்டை, எலி அடிக்க சொன்னா என்ன அடிக்கிறியா? இல்ல பாஸ், அது வந்து குறி தவறிடுச்சு. டேய், எலிக்கு பதிலா என்ன அடிக்கிறியாடா? எனக்கும் எலிக்கும் வித்தியாசம் தெரியலையாடா? பாஸ் சொன்னல குறி தவறிடுச்சுன்னு. ஆனா எனக்கு குறி தவறாது. வா, இப்ப பாக்குறியா? பாரா. குறி பார்த்து அடிக்கிறதா இருந்தா இப்படி அடிக்கணும். என்ன அடிச்சல? என்ன பாஸ், எலி அடிக்காம என்ன அடிக்கிறீங்க?
அப்படிதான் நான் அடிப்பேன். ஒழுங்கா குறிப்பாது அடிக்கலனா எலிக்கு பதிலா உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேன். உன்னை பாய் பாஸ் எலி பாஸ். அத அடிச்சு இங்க இருந்து துரத்துங்க பாஸ். என்ன பாஸ் முழிச்சிட்டு இருக்கீங்க? அடிங்க பாஸ், விடாதீங்க. அடிங்க பாஸ். டேய், அது பிள்ளையாரோட வாகனம்டா. அத கொல்லாதீங்க. ஓஹோ, அப்போ இது ஓ எலியா? என்னோடது இல்ல, இது பிள்ளையாரோடது. பிள்ளையாரோட தாயத்தை ஓரம் கட்டிட்டு இப்ப எலி கூட தான் உன் சவகாசமா? ஆமா, அந்த எலி எங்க? அது எங்கேயோ போச்சு. எங்க போனாலும் பரவாயில்ல, நமக்கு அது தொல்லை கொடுக்காம இருந்தாலே போதும். வாடா அரவிந்த். அப்பா, எலி அண்ணன் தப்பிச்சாரு, பிள்ளையார காப்பாத்திட்டாரு. ஐயோ எலி! ஐயோ எலி! 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 யாராவது வந்து அடிங்க! எலிக்குள்ள வாங்க! எலிய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. டேய், ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. டேய், உன் கண்ணுக்கு தெரியல? அது எலிடா. விடாதீங்க, அதை அடிச்சு கொல்லுங்க பாஸ். விடக்கூடாது. டேய் மணி, டேய், விட்றா. அந்த எலிய ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. உங்களுக்கு தெய்வ குத்தம் வரும்டா. அது போகட்டும், விட்டுருங்கடா. இங்க இருந்து போடா. பெருசா தடுக்க வந்துட்டோம். டேய் ராம், நீ என்ன தடுக்க பார்த்த, உன்னை நான் நசுக்கிடுவேன். டேய் போடா. பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எலி இங்க இருக்கு. இது பாருங்க, எலி இங்க இருக்கு. பாஸ், அத நசுக்கி கொல்லுங்க பாஸ். டேய் மணி மணி, டேய் டேய் டேய், அதை விட்டுருங்கடா. மணி, அந்த எலி அவங்க பிடிச்சா உனக்கு என்னடா? உனக்கு தெரியாது பூஜா, அது விநாயகரோட வாகனம். அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா விநாயகருக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலே இருக்காது. அதோ அந்த பேக் உள்ள எலி இருக்கு. பாஸ், அது எடுங்க பாஸ். மணி மணி மணி, விட்றா. டேய் வேணாண்டா, அது எங்கேயாவது போட்டும். அது எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டோம். மரியாதையா போயிடு. ஐயோ, என் பேக்ல டிஃபன் பாக்ஸ் இருக்கு. பேக் கொடு மணி, சொன்னா கேளு. என் பேக் கொடு. டேய் டேய் டேய், டேய், குடு, விட்றா. டேய் ராம், விட்றா. டேய், விட்றா. விட்றா. டேய், டேய், விட்றா. டேய், விட்றா. டேய். டேய், அத ஒண்ணும் பண்ணாதீங்கடா, பாவம்டா. அத விட்டுடுங்கடா. போடா. இன்னைக்கு எலியோட கதையை முடிக்கிறேன். பாஸ், என்கிட்ட கொடுங்க பாஸ். டேய் ராம், இது கணபதி வாகனம் இல்லடா. இது உன்னோட எலிதான். இது உன்னோட பெட்டு. அதனால தானே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம். இதோ இப்ப இதோட கதையை நான் முடிக்கிறேன். டேய் வேணாண்டா. டேய் விடுடா. அதோட கதை முடிஞ்சது பாஸ். டேய், பேக்க திறந்து அந்த எலியோட முண்டத்தை இவன் கிட்ட கொடு.
பாக்ஸ் எல்லாமே நாசமா போச்சு. இங்க பாருங்க, எல்லாம் உங்க ஃபால்ட் தான். டீச்சர் வரட்டும். டீச்சர் எதுக்கு வரணும்? நாங்களே போறோம். இது ஒன்றும் எங்க தப்பு இல்ல, எல்லாம் இந்த மடையனோட தப்பு. இவன் தான் இந்த எலிய இங்க கொண்டு வந்திருக்கான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவன் தான் காரணம். வாடா மொட்டை, நாம போய் டீச்சரை பார்க்கலாம். அதுல அந்த எலி எங்க போச்சு? அதுவா இப்ப முக்கியம்? நீ வாடா, நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போலாம். எல்லாரும் வெளியே நில்லுங்க. அந்த எலி நம்ம கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. உங்க எல்லாரையும் கடிக்க போகுது, ஜாக்கிரதை. பயப்படாத, அது கணபதியோட எலி. உன்னை ஒண்ணும் செய்யாது. உனக்கு அப்படி தோணலாம், ஆனா எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். நானும் போறேன். நானும் போறேன். நான் போறேன். நானும் போறேன். நான் போறேன். நானும் போறேன். எலியா? கிளாஸ் ரூம்லயா? ஆமா டீச்சர். அது எப்படி கிளாஸ்க்குள்ள வந்தது? அந்த ராம் தான் டீச்சர் எலிய கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்தான். ராமா? ஆமா டீச்சர், ராம் தான் அந்த எலிய ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்தது. ராம் அப்படிலாம் செய்ய மாட்டானே. டீச்சர், நம்ம எல்லாருமே அவனை நம்புறதுனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் டீச்சர். நாங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்க டீச்சர். நம்பணுமா? அதுவும் உங்களை. நம்ம ஸ்கூல்ல துரியோதனனும் சகுனியும் நீங்க 2 பேரும் தான். உங்களை எப்படி நம்புறது? டீச்சர், எங்க பேச்சு நம்ப வேண்டாம், மத்த ஸ்டூடெண்ட் சொல்றத நம்பலாம்ல. சீக்கிரம் வாங்க டீச்சர். அந்த எலி நம்ம பசங்களை யாராவது கடிக்கிறதுக்குள்ள அவங்களை காப்பாத்துங்க டீச்சர். டீச்சர், அந்த ராம்க்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்க டீச்சர். டே ராம், வாடா, நாமளும் வெளியே போயிடலாம். என்னால அப்படி இங்க இருந்து போக முடியாது பூஜா. அந்த எலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா புள்ளையாருக்கு நான் என்ன சொல்லுவேன்? அது சாதாரண எலி இல்ல, பிள்ளையாரோட வாகனம். அது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா புள்ளையார நம்மள சும்மா விட மாட்டாரு. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுறியா, இல்ல நிஜமாவே உனக்கு பைத்தியமா? ஐயோ, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டிய பூஜா. நான் சொல்றதெல்லாம் நிஜம். அந்த எலி புள்ளையாரோடது. நீ சரியான பாத்துடா. உன் இம்சைய பொறுத்துக்க இனி என்னால முடியாது. அப்பா சாமி, ஆளை விடு, நான் போறேன். கணேஷா, பிள்ளையாரப்பா, என் ஆண்டவா, உங்க வாகனத்தை காப்பாத்த என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். இனி நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். பிள்ளையாரப்பா. ராம், என் வாகனத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன். பயமா? எதுக்கு? உங்க வாகனத்துக்கு ஆபத்து வந்ததுன்னா நீங்க என்கிட்ட கோச்சுக்குவீங்கன்னு தான் நான் பயந்துட்டேன். நீ பயந்தது சரிதான், ஆனா நான் உன்கிட்ட கோச்சிக்க வேண்டியதில்ல. என் வாகனம் உன்கிட்ட கோச்சிக்க கூடாது. என்ன சொல்றீங்க ஸ்ரீ கணேஷா? ஆமா, அவன் ரொம்ப கோவக்காரன். யாராவது அவனை ஏமாத்த பார்த்தா அவங்கள அவன் சும்மா விட மாட்டான். அதுக்கு நான் உங்களை ஏமாத்தலையே.
இதுவரைக்கும் இல்ல. ஆனா நீ அவனுக்கு கொடுத்த வாக்குப்படி ஒரு குடம் நிறைய பசும்பால் கொடுக்கலனா அவன் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டான், தொலைச்சிருவான். ஐயோ கணேஷா, இனி நான் என்ன பண்ணுவேன்? ராம், டே ராம், நீ வசமா மாட்டிக்க போறடா. நானா? ஆமா, அந்த குண்டுமணி மொட்டையும் சேர்ந்து நம்ம டீச்சரை கூட்டிட்டு வராங்க. அதுக்கு என்ன? டீச்சர் கொம்போட வராங்க. அவனுங்க உன்னை பத்தி ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். போட்டு கொடுத்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா? இல்லையே. இல்லையா? என் வாகனம் தான் விஷயம். வாகனமா? ஆமா, நீ அவனுக்கு ஒரு குடம் பசும்பால் கொடுக்கிற வரைக்கும் அவன் உன்னை விடவே மாட்டான். ஐயோ கணேஷா, அப்படியெல்லாம் சொல்லி என்ன பயமுடுத்தாதீங்க. டே ராம், உனக்கு என்னடா ஆச்சு? என்னென்னமோ ஒளிரிக்கிட்டு இருக்க. இல்ல பூஜா, எனக்கு ஒண்ணும் ஆகல. இதெல்லாம் டெய்லி பண்ற வேலை. அவர் என்ன பழி வாங்க பாக்குறாரு. எலி, உன்னை பழி, இதெல்லாம் யாரா உன்கிட்ட சொன்னது? வேற யாரு? நம்ம பிள்ளையார் தான். பிள்ளையாரா? ஆமா. பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எலி, உன்னை பழி, இதெல்லாம் யாரா உன்கிட்ட சொன்னது? வேற யாரு? நம்ம பிள்ளையார் தான். பிள்ளையாரா? ஆமா. அவர் எப்ப வந்தாரு? இதெல்லாம் உன்கிட்ட எப்ப சொன்னாரு? இப்பதான். இதோ உன் முன்னாலதான் அவர் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாரு. டேய், நீ அவுட்டுடா. உன்னோட பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. இல்ல பூஜா, ஒரு விஷயம். பூஜா, இன்னைக்கே நாம அவருக்கு சுத்தமான ஒரு குடம் பசும்பால் வாங்கி தரணும். இல்லனா அவர் என்ன உண்டில்லன்னு பண்ணிடுவாரு. அந்த எலி உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம டீச்சர் உன்னை இப்ப உண்டுலன்னு பண்ண போறாங்க, அது நிச்சயம். பிள்ளையாரப்பா, உங்க வாகனத்துக்கு பால் கொடுக்க நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தோணல. ஓஹோ, அவ்வளோ பயமா உனக்கு? மிஸ்ஸ பார்த்து எனக்கு பயம் இல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த ரெண்டு சகுனிங்க இருக்காங்களே, அவங்கள நினைச்சுதான் எனக்கு பயம். அப்படின்னா அவங்களோட தொல்லைதான் உன் பிரச்சனை இல்லையா? ஆமா. சரி, நீ இன்னைக்கு என் வாகனத்துக்கு மட்டும் பால் கொடுக்க சம்மதிச்சினா இந்த ஒரு தடவை அவன் உனக்கு உதவி செய்வான். அது எப்படி? டே ராம், உனக்கு என்னடா ஆச்சு? சம்பந்தமே இல்லாம இப்படி தனியா பேசிட்டு இருக்க. இல்ல பூஜா, நான் நீ சரியானவன்டா. ராம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ கிளாஸ்க்கு கொண்டு வந்தியே அந்த எலி எங்க? நானா? எலியை நான் இங்க கொண்டு வரலையே டீச்சர். அப்ப இவங்க சொல்றது? அவங்க சொல்றது போய் டீச்சர். அது எப்படி போய் சொல்ல முடியும்? காரணம் இல்லாம யாராவது போய் சொல்லுவாங்களா? ராம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பாத்தீங்களா டீச்சர், இவன் திருட்டு முழி முழிக்கிறான். அவன் பார்வையை பார்த்தாலே தெரியுது டீச்சர், அந்த எலி அவனோடதுதான். இந்த மொட்டை சொல்றது உண்மையா இருந்தா அந்த எலி இப்பவும் இவன் கூட இங்க இருக்கணும் இல்லையா? ராம், என்ன டீச்சர்? சோ அந்த எலி உன்னோட பெட் இல்லையா? இல்ல டீச்சர், அது பிள்ளையாரோட வாகனம். பிள்ளையாரா? ஆமா டீச்சர், இவன் ஒரு பிள்ளையார் பைத்தியம். எப்ப பார்த்தாலும் பிள்ளையாரு பிள்ளையாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்ன இப்போ? பிள்ளையார் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க அவரோட வாகனம் எலி மேலயும் மரியாதை வச்சிருப்பாங்க.
சரி ராம், நீ சொல்றத நான் இப்ப நம்புறேன். ஆனா நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது, you will receive a severe punishment. ஓகே டீச்சர். ம் ம் Get into the class. Go take your seats. Please don't make noise. What happened? அந்த அரவிந்த் என்னோட லஞ்ச் பாக்ஸ உடைச்சிட்டான் டீச்சர். என் புக்ஸ் எல்லாம் அவனால கிழிஞ்சு போச்சு. அரவிந்த், இல்ல டீச்சர், அது நான் எலி எலி. அது ராமோட எலின்னு தானே சொன்னேன். ஆமா டீச்சர், அது ராமோட எலி தான். அப்படியே அவ பேக்க நாசம் பண்ண? அது அது வந்து எலி அவ பேக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதை சாகடிக்க தான். டேய், எந்த ஒரு பெட் அனிமலுமே இப்படி ஒரு க்ரௌட பார்த்தா தன்னோட எஜமான் கிட்ட இருக்கணும் தான் நினைக்கும். அந்த எலிய யார் இங்க கொண்டு வந்தாங்களோ அந்த எலி இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்படின்னா நம்ம ராமோட பேக்க செக் பண்ணலாம் டீச்சர். ராம், உன்னோட பேக் எங்க?